ஹாய் சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபெமினா டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜர்தோசியில் எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே த்ரெட் எடுத்துக்கலாம். பின்னாடி ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டுக்கோங்க, அதாவது குட்டி செயின் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஜர்தோசியை ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஈவனாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ஜர்தோசியை லோட் பண்ணிட்டு ஒரு குட்டியாக ஒரு செயினு, அது பக்கத்தில் இன்னொரு செயின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு லாங் செயினு, அப்புறம் ஒரு ஷார்ட் செயின். இதை போட்டுட்டு அதுக்கடுத்து அடுத்த ஜர்தோசியை நீங்கள் லோட் பண்ணணும். இது ஆல்ரெடி நீங்கள் வந்து த்ரெட்டில் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜர்தோசியில் போடுறோம். ஓகேங்களா? அதே மெத்தடு தான். ஒரு செயின் லாக் செயின் போட்டுட்டு அப்புறம் அந்த ஜர்தோசிக்கு சென்டர்லேருந்து ஒரு லாங் செயினு, ஒரு ஷார்ட் செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்த ஜர்தோசியை நீங்கள் லோட் பண்ணணும். இப்படி லோட் பண்ணும் போது அழகாக ஜர்தோசி வந்து ஸ்டெம் ஸ்டிச் அழகாக வரும். நீங்கள் ஈவனாக வந்து ஜர்தோசியை கட் பண்ணால் மட்டும்தான் அது ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எந்த இது பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேர்த்தாப்புல கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியமாக கட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெம் ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக லாங்காக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு அந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து உங்களுக்கு எடுத்து காட்டாது. ஓகேங்களா? இந்த மாதிரி மீடியம் சைஸ்லேயே நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து த்ரெட்டில் வந்து அந்த ஸ்ப்ரிங் வந்து மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? பொறுமையாக போடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து அதில் வந்து சிக்காது. ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக போட்டு வந்தீங்க அப்படின்னா அழகாக வரும். ஒரு செயின் போட்டு அப்புறம் ஒரு குட்டி செயின் போட்ட பிறகு இந்த ஜர்தோசியில் சென்டர்லேருந்து ஒரு லாங் செயினு, ஒரு ஷார்ட் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஜர்தோசியை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனுக்கே வந்துடணும். ஸ்ட்ரெயிட் லைனுக்கே வந்துட்டு ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வரும்போது அழகாக அந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நான் உங்களுக்கு பொறுமையாக எப்படி எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு கரெக்டாக காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஜர்தோசி வந்து ஸ்ப்ரிங்கு வந்து கொஞ்சம் இழுக்காமல் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மெயினாகவே இருக்கும். இழுத்துச்சு அப்படின்னா அப்புறம் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. அந்த பக்கத்தில் போடுற செயின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஜர்தோசி பக்கத்தில் போடுறது அது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வரும். பார்த்தீங்கனாலே தெரியும் அழகாக ஸ்டெம் ஸ்டிச் வருது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். நான் வந்து ஒரு லைனில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் எடுத்து அதில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சு வந்து நல்லாவே புரியும். ஓகேங்களா? நான் எப்படி போடனோ அதே மாதிரி போடுங்க. இதில் மெயினே வந்து ஜர்தோசியை கரெக்டாக கட் பண்ணி அந்த சைஸுக்கு எல்லாமே கட் பண்ணணும். அதுதான் இதில் ஃபுல்லாக கரெக்டாக அதே சைஸுக்கே நீங்கள் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் போட்டுக்கோங்க. ஒரு லாங்கு ஒரு ஷார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஜர்தோசியை லோட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு வரணும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பொறுமையாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ண ஈஸியாகிடும். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாகவே ஜர்தோசியை ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அழகாகவே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதில் ஷேப்ஸ் அண்ட் இமேஜ் கூட நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
இதான் ஸ்டெம் ஸ்டிச் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு வரணும். நான் போட்டதே உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் ஒரு இமேஜ்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.